பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கவனிங்க, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு கர்த்தர் அவனை நீதியாக எண்ணினார். விசுவாச வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இயேசுவை காட்டிலும் ஒன்றையும் நேசிக்கவும் கூடாது, விசுவாசிக்கவும் கூடாது, நம்பவும் கூடாது. காரணம், அவர் ஒருவர் தான் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல, அவர் மனமாற மாந்தனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கவும் மாட்டார். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீங்களும் நான் இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு வஞ்சக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், வஞ்சக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், வஞ்சக சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், வஞ்சக போதகர்கள் இருக்கிறார்கள், வஞ்சக அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். உண்மையில்லாத ஊழியக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். இந்த நாட்களிலே கர்த்தர் மேல் மாத்திரம், இந்த விசுவாச வசனத்தின் மேலும் நம்பிக்கை வைப்போமானால் நாம் ஏமாற்றப்பட மாட்டோம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நன்கு காட்சி வைக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகள் பேசுவோம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.